வணக்கம். ஜெய் சமையல். இன்று ஸ்பெஷல் கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி 2 அரிசியும் சேர்ந்து சக்கரை பொங்கலுங்க. அதுக்கு தேவையான வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாம் வச்சுருக்கேன். அரிசியை மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுருக்கேன். அது அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது சுகருக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இந்த 1 டம்ளர் அரிசி அதில் போட்டுடலாம். வெந்த பிறகு வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்றணும். முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போடணுங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு சால்ட், உப்பு போட்டுடணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறோமோ அதால் 7 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அது நிறைய சக்கரை பொங்கல் காணும். வெல்லத்தை பாகு காய்ச்சி அந்த சக்கரை பொங்கலில் ஊற்றிடணுங்க. அந்த போட்ட கருப்பு கவுனி அரிசிலாம் வெந்து போயிடுச்சு. பாகு ஊற்ற வேண்டியது. பாகு ஊற்றிடலாங்க. பாகு ஊற்றிட்டு கிண்டணும். கிண்டிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போடணும். சிவப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி. கவுனி அரிசி நொய் வெந்துருச்சுங்க. வெல்லம் பாகு காய்ச்சி இதில் ஊற்றிட்டேன். முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்து போட வேண்டும். நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்துட்டாங்க. அதை அப்படியே நெய்யோடு எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுட்டேன். கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி 2 கலந்த அரிசி சக்கரை பொங்கல் ரெடி. கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி. இதை போலவே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சத்தான உணவை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு நல்லதுங்க.